Hello viewers, welcome to Deeps Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரி சம்மந்தமான பாடத்தில் அடுத்தது தென்னிந்திய வரலாறு அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடங்கள் தாங்க நம்ம படிக்கப்போம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சிந்துவெளி, குப்தர்கள், மராத்தியர்கள், முகலாயர்கள், ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ அடுத்து தென்னிந்திய வரலாறு, அதில் சில பாடங்கள் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. அதில் முதல் பாடப்பகுதியாக 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய வரலாறு ஹிஸ்ட்ரியில் 4வது பாடம் தான் படிக்க போகிறோம். ஓகேங்களா, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். ஸோ இந்த பாடம் எக்ஸாக்டாக நமக்கு பழைய சிலபஸில் யூனிட் 8 நம்ம படித்தோம் இல்லைங்களா, இப்போது யூனிட் 6 இருக்குது இல்லைங்களா. ஸோ அதில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடமாக அமையும். சரிங்களா. சரி, இந்த பாடத்தில் நம்ம என்னங்க தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்டைய தமிழகம், அதாவது ரொம்ப பழமையான தமிழகத்தில் இருந்த பெரிய பெரிய நகரங்களில் என்னென்ன சிறப்புகள் இருந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதில் முக்கியமாக இந்த பூம்புகார், மதுரை, காஞ்சி, இந்த 3 நகரங்களை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா. சரி, வாங்க ஸ்ட்ரைட்டாக பாடத்துக்குள்ளே போயிடலாமா. ஸோ முதல் பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சும்மா டீச்சருக்கும் குழந்தைங்களுக்கும் இருக்கக்கூடிய கான்வர்சேஷனாக இருக்கும். அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு எடுத்த உடனே நம்ம இதான் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கான பொருள் என்னங்கிறதே அவங்களுக்கு விளங்காது இல்லைங்களா. அப்போ அவங்க பாணியிலே போய் இப்போ நம்ம பழைய தமிழ்நாட்டில் இருந்த நகரங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோங்கிற விஷயத்தை தான் தெரியப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக நமக்கு எங்கே தேவையோ அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல தான் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த பாடத்தில் பூம்புகார், மதுரை, காஞ்சி பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கான பாயிண்ட்ஸ் இந்த சைட் செகண்ட் பேஜில் செகண்ட் சைட்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா. உலகத்திலேயே மிக தொன்மையான நாகரிகம் என்னென்னா மெசபெட்டோமியா நாகரிகம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ இது 6500 ஆண்டுகளுக்கும் ரொம்பவே முற்பட்டது அப்படிங்கிற விஷயத்த இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தொன்மையான நகரங்கள் என்ன அப்படின்னா மதுரை, காஞ்சி, பூம்புகார் அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா. சரி, இதை பற்றின விஷயம் இதுதான் பழமையான நாகரிகம். அதாவது நகரங்கள், பழமையான நகரங்களில் ரொம்ப ஃபேமஸான நகரங்கள் அப்படிங்கிறத நம்ம எப்படிங்க தெரிஞ்சுக்கிறோம், தொல்லியல் அகழாய்வு, அதுக்கப்புறம் புக்கில் இருந்தது இந்த சங்க இலக்கியங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா. இதெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நமக்காக எதுவும் ஞான உதயம் தெரிஞ்சுக்கிறோமா கிடையாது. இந்த மாதிரி பழைய விஷயங்களை நிறையா ரிசர்ச் பண்ணும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ வெளிநாட்டிலேருந்து வந்த நபர்களோட பயண குறிப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா பூம்புகார் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பண்டைய தமிழகத்தோட மிக பழமையான நகரத்தில் பூம்புகாரும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ரொம்பவே ஃபேமஸான துறைமுகம் இருந்தது தான் என்னதுங்க இந்த பகுதிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் கோவலன், கண்ணகி இருக்காங்க இல்லைங்களா. ஸோ கோவலனும் கண்ணகியுமே பிறந்த ஊர் என்னது தான் இந்த பூம்புகார் தான் அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ புகழ்பெற்ற துறைமுக நகரமாகவும் இது நமக்கு இருந்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இது எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா வங்காள விரிகுடா கடலோட கரையில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா. இது காவிரி ஆறு இருக்குங்களா, ஆறு இருக்குது இல்லைங்களா, அது கடலோட கலக்கக்கூடிய இடம் தான் இப்போ தற்போது மயிலாடுதுறையாக இருக்குது. சரிங்களா. ஸோ இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, வங்காள விரிகுடா கடலோட கரையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காவிரி நதி இருக்குது இல்லைங்களா, கடலோடு கலக்கக்கூடிய இடமும் அதுதான். இப்போ அது என்னென்னு சொல்கிறாங்க, மயிலாடுதுறை அப்படின்னு. சரிங்களா. ஸோ தமிழுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சரிங்களா. ஓகேங்க. ஸோ இப்போ பூம்புகார் நகரம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அடுத்தது பூம்புகார் துறைமுகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு புகார் அப்படின்னும் காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிற பெயர்களும் இருக்குது. இப்போ இதே மாதிரி நம்ம எங்கே படிச்சிருப்போம், சிலப்பதிகாரத்தில் இந்த பெயர்களை வச்சு நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. சரி, சங்ககால சோழ அரசரோட துறைமுகம் தான் என்னது, பூம்புகார். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. சரிங்களா. யூனிட் 8க்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. இந்த பூம்புகார் துறைமுகம் எப்படிங்க இருந்திருக்கு, ரொம்பவே சீரும் சிறப்புமாக வணிகம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை பற்றிலாம் நம்மளால் எங்கே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சங்க காலத்து இலக்கிய நூலான, அதாவது சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலையில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலையிலையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். எப்படிங்க சிலப்பதிகாரம், மணிமேகலை ரெண்டுலேயுமே எப்படிங்க வருதுன்னா, கோவலன், கண்ணகி அவங்களோட கதைகள் அதில் தான் நமக்கு வருது இல்லைங்களா. ஸோ அந்த சிலப்பதிகாரத்தோட கண்டினியூட்டி தான் அடுத்து மணிமேகலையாகவும் இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ அதன் மூலமாக இரட்டை காப்பியங்களையும் நம்மளால் இந்த பூம்புகார் பற்றி விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது. பட்டினப்பாலையிலையும் நம்மளால் விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சரி, அடுத்தது சிலப்பதிகாரம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த சிலப்பதிகாரம் பூம்புகாரோட சிறப்பை பற்றி பேசுது. எதனால் சிலப்பதிகாரம் பூம்புகாரை பற்றி பேசுது, பிகாஸ் அந்த கதை மாந்தர்களான கண்ணகி, கோவலன் 2 பேருமே எங்கே தான் பிறந்தவங்க, இந்த பூம்புகாரில் பிறந்தவங்க தான். அதனால தான் என்ன பண்ணுது, சிலப்பதிகாரம் ஒரு படி மேலே நிற்கிது. ஓகேங்களா. சரி, இப்போ அடுத்தது சிலப்பதிகாரத்தோட நாயகி யார், கண்ணகி.
கண்ணகியோட அப்பா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநாயகன். சரிங்களா, மாநாயகன் அப்படின்னா அதோட அர்த்தம் பெருங்கடல் வணிகன் அப்படின்னு வந்து அதோட பொருளாம். சரிங்களா, அடுத்தது கோவலனோட அப்பா பேர் வந்து மாசாத்துவான். இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசில் அந்த 6ஆம் வகுப்புலலாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ அவங்க அப்பா பேர் வந்து மாசாத்துவான். ஓகேங்களா, ஸோ அதோட அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருவணிகன். அப்போது இந்த பெருங்கடல் வணிகன், இந்த பெருவணிகன் இதெல்லாம் பார்க்கும்போது பூம்புகார் நகரத்தில் எப்படி இருந்திருக்காங்க, பெரு வணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் நிறைந்த பகுதியாக வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா, சரி, இங்கே வணிகம் செய்கிறதுக்கு எந்த நாடுகள்லாம் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னா கிரேக்கம், ரோம் இந்த மாதிரி வந்து உள்ளிட்ட நிறைய நாடுகள் வந்து வந்திருக்காங்க. ஓகேங்களா, அங்கேருந்து வந்தவங்க அந்த பொருள்களை இறக்கி வைக்கிறதுக்கு இல்லை இங்கேருந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு போகிறதுக்குலாம் வந்து சில மாத காலங்கள் ஆகும். ஓகேங்களா, அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்களாம் வந்து கொஞ்சம் காலங்கள் வந்து அங்கேயே வாழக்கூடிய சூழ்நிலைகளும் வந்து ஏற்படும். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பிற நாட்டுக்காரவங்களோட மொழிகளையும் கற்றுக்குறாங்க, பிற நாட்டில் இருந்து வந்தவங்க தமிழ் மொழிகளையும் கற்றுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது பண்பாட்டு கலப்பும் என்ன பண்ணுது, நிகழ்து. ஓகேங்களா, அதெல்லாம் வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ அடுத்தது பூம்புகார் நகரத்து வணிகர்கள் வந்து ரொம்பவே வந்து நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பேர் போனவங்கன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பட்டினப்பாளையிலே வந்து நம்ம ஒரு கோட்ஸ் மாதிரி புது புத்தகத்தில் 2 கோட்ஸ் வந்து படிச்சிருப்போம் இல்லைங்களா தமிழில். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாதுங்கிறத நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ வந்து அவங்க வாங்கிட்டு வர்றது ரொம்ப அதிகமாக அடித்து பேசி அதிகமாக வாங்கிட்டு வர மாட்டாங்க, விற்கும் போது ரொம்ப குறைச்சல், அதாவது குவான்டிட்டியை கம்மி பண்ணி அந்த மாதிரிலாம் விற்க மாட்டாங்க, சரியான விலைக்கு சரியான பொருட்களை விற்பாங்க. அதுதான் வந்து அவங்களோட நேர்மையை வந்து விளக்குது. சரிங்களா, ஸோ இதை பற்றி எதில் சொல்லியிருப்பாங்க, பட்டினப்பாளையில் சொல்லியிருப்பாங்க. பட்டினப்பாளை எழுதினவர் யார், கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவர் கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகேங்களா, சரி, அடுத்தது ஸோ இப்போ இவர் கிமு 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னாலே இந்த பூம்புகார் நகரத்தோட தொன்மையை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது கடல் வழியாக குதிரையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இறக்குமதி செஞ்சுருக்காங்க. தரை வழியாக கருமிளகை வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. அடுத்தது வட மலையிலேருந்து தங்கத்தை வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. அந்த தங்கத்தை நல்லா வந்து மெருகூட்டப்பட்டு மறுபடியும் வந்து வேறு நாடுகளுக்கு அதை ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து சந்தனமும், தென்கடல் பகுதியிலேருந்து முத்தும், கிழக்கு பகுதிகளிலேருந்து பவளமும், ஈழத்துலேருந்து நம்ம பக்கத்தில் இருக்காங்க இல்லைங்களா அங்கேருந்து உணவுப் பொருள்களும் என்ன பண்ணியிருக்காங்க, இறக்குமதி பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது பூம்புகார் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நகரங்களை விட ரொம்பவே நல்ல முறையில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. சிந்து நாகரிகத்துக்கு நம்ம படித்தோம் இல்லைங்களா. ஸோ நன்கு கட்டமைக்கப்பட்ட ஒரு நகரங்களாக வந்து விளங்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அதே போல் இருக்கிறதுல நல்ல நகரங்களில் இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பூம்புகார் வந்து நன்கு கட்டமைக்கப்பட்ட ஒரு நகரமாக இருந்திருக்கு. சரிங்களா, அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பூம்புகாரில் வந்து கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் வந்து இருந்திருக்கு. சரிங்களா, ஸோ இது என்னதுங்க, கப்பலை வந்து பண்ணுறது, அடுத்து அதுக்கு வந்து ரிப்பேர் பண்ணுறது, அவ்வளோதான். கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் அப்படின்னா ரிப்பேர் பண்ணுறது. ஓகேவா, இதெல்லாம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா, இதெல்லாமே வந்து பூம்புகார் நகர வாழ்வை பற்றி எங்கே வந்து குறிப்பிட்டிருக்காங்க நிறையானா சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டம்னு இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து ரொம்பவே நல்லாவே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பட்டினப்பாளையிலையும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா, அடுத்தது கிபி 200 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பூம்புகார் வந்து ரொம்ப செழித்தோங்கி இருந்திருக்கு. ஸோ அப்போ அதை எப்படிங்க அழிஞ்சிருக்க முடியும் அப்படின்னு கேட்டால் கடல் சீற்றத்தினால வந்து அழிஞ்சிருக்க வாய்ப்புகள் வந்து அதிகம். ஏன்னா அது ஒன்று தான் ரீசனாக இருக்க முடியும் இல்லைங்களா. ஸோ ஓகே, ஸோ இதோட வந்து என்ன ஆயிடுது, பூம்புகார் வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. ஓகேங்களா, ஸோ ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு இல்லையா, அவ்வளோதான். அடுத்தது பார்க்க தான் என்னது 6th ஸ்டாண்டர்டாக இருக்குது, கண்டென்ட் பார்க்க கம்மியாக இருக்குங்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வரிக்கு வரி நமக்கு முக்கியமான விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. ஓகேங்களா, ஸோ அடுத்தது மதுரை வந்து ஒரு தூங்கா நகரம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்து இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க, சங்கம் வளர்த்த நகரம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சங்கம் வளர்த்த நகரம், இது வந்து தொன்மையான நகரம் தான், பழமையான நகரம் தான். முக்கியமான விஷயம் என்னது, சங்கம் வளர்த்த நகரம். இப்போ பூம்புகார் அப்படிங்கிறது துறைமுக பகுதி, ஏற்றுமதி இறக்குமதிக்கு ரொம்ப சிறந்து விளங்கியிருக்கு. வணிகர்கள் வந்து ரொம்ப நேர்மையானவங்கன்னு சொன்னாங்க, அது வந்து ரொம்ப சிறப்புமிக்கது. அப்போ மதுரையில் சிறப்புமிக்கது வந்து சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரிங்களா, சரி, அடுத்தது பண்டைய காலத்தில் மதுரையை வந்து யார் யார் ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னா சோழர்கள், களப்பிரர்கள், பாண்டியர்கள். சரிங்களா, அடுத்தது இடைக்காலத்தில் பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், அவர்களை தொடர்ந்து நாயக்கர்கள். ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, மதுரையை வந்து காலங்காலமாக வந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா, ஸோ இதை பற்றிய சான்றுகள் வந்து நிறையா நமக்கு எங்கே கிடைக்குதுன்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழடியில் வந்து கிடைக்குது. ஓகேங்களா, அதாவது வணிகத்தை பற்றின சான்றுகள். அப்போ இவங்க இத்தனை பேர் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க, கண்டிப்பாக வணிகங்களும் நிறையா நடந்திருக்கும். இதை பற்றின சான்றுகள் வந்து நமக்கு எங்கே கிடைக்குது, கீழடியில் வந்து கிடைக்குது. சரிங்களா, சரி, இப்போ அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா
அடுத்தது சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை எந்த ஊருக்குங்க சேரும்? மதுரைக்கு தான். ஓகேங்களா. அடுத்து கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேருன்னு கொடுத்துருக்காங்க? 49 பேருங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது வந்து பாருங்கள், கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமண பொருள்கள் கொண்டு வரப்பட்டன. என்னென்ன நறுமண பொருள்கள்? அகில் மற்றும் சந்தனம். சரிங்களா. அடுத்தது பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை உவரி அப்படிங்கிற இடத்துல இருந்து அவர் இறக்குமதி செஞ்சாராம். அவரோட நாட்டுக்கு வந்து சாலமோன் அப்படிங்கிறவர் அவரோட நாட்டுக்கு முத்துக்களை வந்து உவரி அப்படிங்கிற இடத்துல இருந்து இறக்குமதி செஞ்சுருக்காரு. அப்போ அந்த உவரிங்கிற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர் துறைமுகமான கொர்க்கைக்கு பக்கத்தில் தான் இந்த உவரி அப்படிங்கிற ஒரு இடம் வந்து அமைந்திருந்திருக்கு. சரிங்களா. அடுத்தது ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கே இருந்திருக்குன்னா மதுரையில் இருந்திருக்கு. சரிங்களா. ஸோ ரோமானிய நாணயங்களை வந்து தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை எங்கே இருந்திருக்கு? மதுரையில் இருந்திருக்கு. மற்ற நாட்டு நாணயங்களையும் வந்து மதுரையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? அச்சடிச்சிருக்காங்க. சரிங்களா. இது எல்லாமே மதுரையோட புகழ்ச்சிக்கு ஒரு சான்றா வந்து விளங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸ் ஒன்று பார்த்துட்டு போயிடலாம். தூங்கா நகரம் இருக்குது இல்லைங்களா. ஸோ தூங்கா நகரம்ங்கிறது அப்வியஸாக மதுரைங்கிறது நிறையா பேருக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதை எதனால் அங்கே தூங்கா நகரம்னு சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா நாலங்காடி அல்லங்காடிங்கிற 2 விஷயமே அங்கே இருந்திருக்கு. நாலங்காடினா பகல் பொழுதில் இருக்கக்கூடிய கடைகள், அல்லங்காடினா இரவு பொழுதில் இருக்கக்கூடிய கடைகள். சரிங்களா. நாலங்காடினா பகல் பொழுது, அல்லங்காடி அப்படிங்கிறது இரவு நேரத்து கடைகள். சரிங்களா. அப்போது பெண்கள் கூட வந்து பயம் இல்லாமல் பகல் கடையாக இருக்கட்டும் இரவு கடைகளுக்கு பெண்களால் கூட வந்து போகிற அளவுக்கு பாதுகாப்பு நிறைந்த நகரமாக இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நேரம் பார்க்காம காலை இரவுன்னு சொல்லிட்டு எல்லா நேரங்களிலையும் வந்து அங்காடிகள்லாம் இருந்தனால இது என்னென்னு சொல்கிறாங்க? தூங்கா நகரம்னு சொல்லப்படுது. சரிங்களா. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிசின் அப்படிங்கிறவர் வந்து தன்னோட குறிப்புகளில் மதுரையை பற்றிய தகவல்கள் வந்து கொடுத்துருந்துருக்காரு. அடுத்து மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தர் வந்து அந்த சந்திரகுப்தரோட அமைச்சரான சாணக்கியர். சரிங்களா. யார்? மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சர் யார்? சாணக்கியர். இவர் வந்து மதுரையை பற்றி எதில் வந்து குறிப்பிட்டிருக்காருன்னா அவரோட அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்காரு. சரிங்களா. சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா மதுரையை சுற்றி இந்த அகழி அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த அகழியில் வந்து யானை கூட ஃப்ரீயாக போயிட்டு வர அளவுக்கு சுரங்கப்பாதைகள் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்களாம். ஓகேங்களா. இது எல்லாமே பண்டைய கால மதுரைக்கு வந்து சிறப்பு சேர்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சரி, அவ்வளோதான். பூம்புகாரும் பார்த்து முடிச்சிட்டோம், மதுரையும் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து இன்னும் ஒரே ஒரு நகரம் தான் இருக்குது, காஞ்சி. காஞ்சியில் வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்குங்க. கல்விக்கு பேர் போனது காஞ்சிங்கிற மாதிரி தான் நிறைய உள்ளுக்குள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நிறையா சொல்கிறனால பயந்துடாதீங்க. ஓகேங்களா. ஸோ கல்வி கற்பதற்கான இடத்தினை பள்ளி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பள்ளிகளை காஞ்சி நகரம் தான் முதல்ல ஏராளமாக வந்து ஓப்பன் பண்ணாங்களாம். ஓகேங்களா. சமணர்கள் படிக்கிறதுக்கு அதாவது சமணர் அமைத்த பள்ளிகளில் சமண மாணவர்கள் படிப்பாங்களாம். புத்த விகாரங்களில் புத்த மாணவர்கள் வந்து படிப்பாங்களாம். அதே போல் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி யுவான் ஸ்வாங், இவரை பற்றி நம்ம ஆல்ரெடி குப்தர் பாடத்தில் நம்ம படித்தோம் இல்லைங்களா. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கியிருந்து அவர் படித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த யுவான் ஸ்வாங் வந்து கூடுதல் படிப்புக்காக எங்கே வராரு? காஞ்சிக்கு வராரு. காஞ்சியில் இருக்கக்கூடிய கடிகைக்கு வந்து வராரு. ஓகேங்களா. அவ்வளோ, இது ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்து மேலே வந்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் கொஸ்டின். புகார் அப்படிங்கிறது துறைமுக நகரம், மதுரைங்கிறது வணிக நகரம். என்னங்க புகார் தானங்க வணிக நகரம்னு பார்த்தோம், இங்கே மதுரைக்கு கொடுத்துருக்காங்களே அப்படின்னா புகார் வந்து துறைமுக நகரம்ங்க. இது வந்து பகல்லையும் கடைகள் இருந்துச்சு, இரவுலையும் கடைகள் இருந்துச்சு அப்படின்னா இது தூங்கா நகரம் எதுக்கு பேர் போனதாக இருக்குது? வணிகத்துக்கு தானே. அப்போ வணிக நகரம். காஞ்சிங்கிறது கல்வி நகரம். அது மட்டும் இல்லாமல் இது கோயில் நகரம்னு சொல்லுவாங்க எதை? காஞ்சியை. ஸோ அது கீழே வரும், நான் காட்டுறேன். சரிங்களா. நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு வந்து கவிஞர் காளிதாசர் வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா. அடுத்தது கல்வியில் கரையில்லாத காஞ்சி. அப்போ கல்விக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. அப்படின்னு சொல்லிட்டு நாயன்மார்களில் முதன்மையான திருநாவுக்கரசர் வந்து சொல்கிறாரு. அப்போது இங்கேருந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு டேட்டா நம்மளால் என்ன கலெக்ட் பண்ணிக்க முடியுது? திருநாவுக்கரசருங்கிறவர் நாயன்மார்களில் முக்கியமான ஒருத்தர், முதன்மையானவருங்கிறத விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. சரி, அடுத்தது வந்து புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களில் இந்த காஞ்சியும் வந்து ஒன்றா நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னா சீன வரலாற்று ஆசிரியரான யுவான் ஸ்வாங் வந்து சொல்கிறாரு. ஏன்னா அவர் இங்கேயும் வந்து படிச்சிருக்காரு இல்லைங்களா, அதனால் அவர் சொல்கிறாரு. அடுத்தது தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் தான் காஞ்சி. அதில் யார் யார் பிறந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர். கண்டிப்பாக எல்லாருக்கும் போதி தர்மர் வந்து தெரிஞ்சிருக்கும். போதி தர்மர் தெரியாதவங்க யாருமே இருக்கவே முடியாது இல்லைங்களா. ஸோ இவங்க எல்லாருமே பிறந்து வளர்ந்த இடம் தான் இந்த காஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நான் சொன்னேன் இல்லைங்களா, காஞ்சி வந்து கோயில்களின் நகரம்னு சொல்லப்படுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கல்வி நகரம் பக்கத்தில் ஒரு கமா போட்டு என்ன பண்ணிக்கணும்,
கோவில் நகரம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணணும், எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? சரி, அப்போ கோயில் நகரம் சொல்லியாச்சு. ஏதாவது ஒரு ஃபேமஸான கோயில் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்போது காஞ்சியில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில் பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப புகழ்பெற்றது. இதை கட்டுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற்கால பல்லவ மன்னன். பிற்காலங்கிற வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் அப்படிங்கிறவர் இந்த கற்கோயிலை கட்டியிருக்காரு. அப்போ இந்த கைலாசநாதர் கோயில் என்னது, கற்கோவில். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இங்கே என்னங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேரநாடு எந்தெந்த ஊரை கவர் பண்ணுது, சோழ நாடு எந்தெந்த ஊரை கவர் பண்ணுது, பாண்டிய நாடு எந்தெந்த ஊர், தொண்டை நாடு எந்தெந்த ஊருங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்கள். ஸோ பல்லவர்கள் வந்து எண்ணற்ற குடைவரை கோயில்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பௌத்த துறவியான மணிமேகலை தன்னோட இறுதி காலத்தை காஞ்சியில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கழிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். சரிங்களா? இது எல்லாமே காஞ்சி நகரத்துக்கான முக்கியமான சான்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது போக வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை சமூகத்தில் நீர் மேலாண்மைக்கு முதன்மையான இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் காஞ்சி நகரத்தை சுற்றி நிறைய ஏரிகள் வந்து வெட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா? அந்த நீர் மேலாண்மை பற்றி இப்போ எதுக்குங்க இங்கே கொண்டு வந்தாங்கங்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸோ காஞ்சி நகரை சுற்றி நிறைய ஏரிகள் வந்து வெட்டப்பட்டிருக்கு. அதனால இந்த காஞ்சிபுரத்தை என்னன்னு சொல்கிறாங்க, ஏரிகளின் மாவட்டம்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் காஞ்சி நகரத்தை பற்றி 3 முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம், காஞ்சி வந்து ஒரு கல்வி நகரம்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கோவில் நகரம்னு பார்த்தோம். இப்போ ஏரிகளின் மாவட்டம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? சரி, இப்போது இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கரிகால சோழன் கட்டின கல்லணை, அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஏரிகள், கால்வாய்கள் இதெல்லாம் பார்க்கும்போது தமிழர்களோட நீர் மேலாண்மை திறனை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னதுங்க, கல்லணை காஞ்சிபுரத்தில் இருக்கா அப்படிலாம் சந்தேகப்படக்கூடாது. ஸோ கரிகால சோழன் கட்டின கல்லணையும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக யாரை மென்ஷன் பண்ணுறாங்க, தமிழர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. காஞ்சிபுரம்னு காஞ்சின்னு மென்ஷன் பண்ணல, தமிழர்கள்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அவ்வளோதான், இந்த பாடம் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பூம்புகார், மதுரை, காஞ்சி இது 3 பற்றின ஃபேமஸான விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இன்னொன்று, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். புது சமச்சீர் தமிழ் புத்தகம் படித்தவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். ஓகேங்களா? சோழ நாடுங்கிறது என்னது, சோறுடைத்த நாடு. பாண்டிய நாடு முத்துடைத்த நாடு. சேர நாடு வேலம் உடைத்தது. தொண்டை நாடு சான்றோர் உடைத்தது. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? சரிங்க. இப்போது இந்த பூம்புகார், மதுரை, காஞ்சி இல்லாமல் வேறு என்னென்ன நகரங்கள் இருந்துச்சு ரொம்பவே கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னா கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல் இந்த மாதிரி நகரங்கள் நிறையா வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தொல்லியல் ஆய்வுகள் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சின்ன பாடம், ஆனால் டேட்டாஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பாடம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கும் நமக்கு தேவை தான் இந்த பாடம். யூனிட் 8க்குமே நம்ம இதை படிக்க தான் வேணும். சரிங்களா? எப்படிங்க ஹிஸ்ட்ரிக்கு வரும் அப்படின்னா தென்னிந்திய வரலாறு அப்படிங்கிறப்ப இந்த பாடம் நமக்கு தேவையானது தானே. ஓகேங்களா? அப்போ ஹிஸ்ட்ரிக்கும் முக்கியம் தான், அதை விட அதிக மடங்கு நமக்கு யூனிட் 6 ஆகிடுச்சு இல்லைங்களா இப்போது. ஸோ பழக்க தோஷத்தில் யூனிட் 8னே வந்துருச்சு. பழைய சிலபஸ் படி பார்த்தா யூனிட் 8, இப்போ வந்திருக்க சிலபஸ் படி பார்த்தா யூனிட் 6. ஓகேங்களா? தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிப்போம். ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ இது சம்மந்தமான தென்னிந்திய வரலாறு நம்ம ரெகுலராக ஒரு கிளாஸ்லேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு நம்மளோட ஜிஎஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும், இல்லைனா ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் மட்டும் எனக்கு டெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும், எனக்கு மெட்டீரியல்ஸ்லாம் எதுவும் வேணாம், டெஸ்ட் பேட்ச் மட்டும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நமக்கு Jan 5 நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து நீங்கள் தாராளமாக டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.